தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவின் பிரியமான இரண்டு உறவுகளை, இன்றைய திருப்பலியானது யோஹானஸ் பால் அவருடைய 10ஆம் ஆண்டு பிறந்த நாளிலே இறைவன் இவருக்கு உடல் ஆரோக்கியத்தையும் எல்லா வகையான ஆசீர்வாதங்களையும் இவர் மேல் பொழிய வேண்டும் என்று இவருடைய குடும்பமானது நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றனர். மேரி, ஷெரில், ராஜேஷ் மற்றும் அவருடைய குடும்பத்தார் நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றனர். ஆந்தனி தாஸ் இவருடைய 53வது பிறந்த நாளிலே இறைவன் இன்று வரை செய்து வந்திருக்கின்ற எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இவருக்கு உடல் ஆரோக்கியத்தையும் குடும்பங்களினுடைய உறவுகளுடைய பாசத்தையும் அன்பையும் தொடர்ந்து இவர் பெற வேண்டும் என்றும் நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றனர். நத்தனியேல், ஜொனிதா இவருடைய 5வது பிறந்த நாளிலே இந்த குழந்தைக்கு இறைவன் ஞானத்தையும் வல்லமையும் உடல் ஆரோக்கியத்தையும் எல்லா வரங்களையும் ஒழிந்து இந்த குழந்தையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கின்றனர். மேலும் ஜெயமேரி, அந்தோனி ராபர்ட், ஏடி சூசைநாதன் ராயன் இவருடைய ஆன்மா நித்தியலை பாற்றி அடைய வேண்டும் என்றும் ரெவரண்ட் ஃபாதர் ஜோசப் ஆபிரகாம் இவருடைய 75வது பிறந்த நாள் நினைவு அவர்களுடைய குடும்பத்தார் அவர் விண்ணகத்திலே இறைவனுடைய நித்திய வாழ்வை பெற வேண்டும் என்றும் தொடர்ந்து அவர் குடும்பத்தாருக்கும் மற்றும் அவரை சார்ந்த எல்லோருக்கும் பரிந்து பேச வேண்டும் என்றும் திருப்பலியானது கொடுக்கப்படுகிறது. சகாயம், தீபா மற்றும் தெரேசா இவருடைய குடும்பத்தார் சிறப்பு கருத்துக்காக அவர்கள் நினைத்திருக்கின்ற காரியங்கள் நிறைவேற வேண்டி இத்திருப்பலியானது கொடுக்கப்படுகின்றது. இறையேசு பிரியமானவர்களே, இது அந்த தெய்வீக திருப்பலியை தகுந்த முறையிலே ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்கள், குறைகள், குற்றங்களை நினைத்து பார்ப்போம். மனமருந்துவோம். ஆண்டவமாக தாழ்ச்சியான உள்ளத்தோடு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய மன்னிப்பை இறைச்சி மன்றாடுவோம். எல்லா இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையால், சொல்லால், செயலால், கடமையில் தவறினால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் தனியான சகோதர சகோதரிகளை உங்களை நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை அவருடைய முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி
அனனியாவே, கூர்ந்து கேள், ஆண்டவர் உன்னை அனுப்பவில்லை. அப்படி இருந்தும் இம்மக்கள் பொய்யை நம்பும்படி நீ செய்துவிட்டாய். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். யூதாவின் அரசனான செதக்கியாவினுடைய ஆட்சியின் 4ஆம் ஆண்டு 5ஆம் மாதத்தில் அசூரின் மகனும் யோவானை சார்ந்தவனுமான அனனியா என்னும் இறைவாக்கினர் ஆண்டவரின் இல்லத்தில் குருக்கள் மற்றும் மக்கள் அனைவருடைய முன்னிலையிலும் என்னிடம் உரைத்தது. இஸ்ரேலின் கடவுளான படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறித்தெழுந்து விட்டேன். பாபிலோனிய மன்னர் நெபுகத்நேச்சர் இவ்விடத்தில் நின்று கவர்ந்து பாபிலோனுக்கு எடுத்து சென்றுள்ள ஆண்டவரது இல்லத்தின் கலங்கள் எல்லாவற்றையும் 2 ஆண்டு காலத்திற்குள் இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வருவேன். அத்தோடு யோக்கியாமின் மகனும் யூதாவின் அரசனுமான எக்கோனியாவையும் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட யூத மக்கள் அனைவரையும் இவ்விடத்திற்கு நான் திரும்ப கொண்டு வருவேன். ஏனெனில் பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறித்தெறிவேன் என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது ஆண்டவரின் இல்லத்தில் நின்று கொண்டிருந்த குருக்கள் மக்கள் அனைவர் முன்னிலையிலும் இறைவாக்கினர் இறைவாக்கினர் அனனியாவிடம் பேசினார். இறைவாக்கினர் எரேமியா அவனை நோக்கி, ஆமீன், ஆண்டவர் அவ்வாறே செய்வாராக. நீ உரைத்த சொற்களை ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. ஆண்டவர் இல்லத்தின் தலங்களையும் நாடு கடத்தப்பட்டோர் அனைவரையும் பாபிலோனில் இருந்து இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வருமாறு, ஆயினும் உம் செவிகளிலும் மக்கள் அனைவரின் செவிகளிலும் விழும்படி நான் உரைக்கும் இச்சொல்லை கவனித்து கேளும். உமக்கும் எனக்கும் முன்பே பண்டைய நாள்களில் வாழ்ந்த இறைவாக்கினர் பல நாடுகள் பேரரசுகளுக்கு எதிராக போர், துன்பம், கொள்ளை நோய் ஆகியவை பற்றி இறைவாக்கு உரைத்திருக்கின்றனர். நல்வாழ்வை முன்னறிவிக்கும் இறைவாக்கினராக பொறுத்தவரை அவரது வாக்கு நிறைவேறும் பொழுதுதான் ஆண்டவர் அவரை உண்மையாகவே அனுப்பியுள்ளார் என்பது தெரிய வரும் என்றார். அதை கேட்ட இறைவாக்கினர் அனனியா இறைவாக்கினர் எரேமியாவின் கழுத்திலிருந்த நுகத்தை பிடுங்கி முறித்தெழுந்தார். மேலும் அனனியா எல்லா மக்கள் முன்னிலையிலும் ஆண்டவர் கூறுவது இதுவே: இவ்வாறே பாபிலோனிய மன்னர் நெபுகத்நேச்சரின் நுகத்தை இன்னும் 2 ஆண்டுகளில் மக்களினத்தார் அனைவருடைய கழுத்தினின்றும் பிடுங்கி முறித்தெறிவேன் என்றார். உடனே இறைவாக்கினர் எரேமியா அவ்விடம் விட்டு அகன்றார். இறைவாக்கினர் அனனியா இறைவாக்கினர் எரேமியாவின் கழுத்திலிருந்து நுகத்தை முறித்தெறிந்த சில நாட்களுக்கு பின்னர் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. நீ போய் அனனியாவிடம் சொல், ஆண்டவர் கூறுவது இதுவே: நீ மர நுகத்தை முறித்தெறிந்தாய், அதற்கு பதிலாக இரும்பு நுகத்தை செய்து கொள்வாய். ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுகிறார்: இந்த மக்களினத்தார் அனைவரின் கழுத்தில் இரும்பு நுகத்தை வைத்துள்ளேன். ஆதலால் அவர்கள் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேச்சருக்கு அடிபணிந்து பணிவிடை செய்வார்கள். காட்டு விலங்குகளையும் அவனிடம் ஒப்புத்திருக்கின்றேன். அப்பொழுது இறைவாக்கினர் எரேமியா இறைவாக்கினர் அனனியாவிடம் கூறியது: அனனியாவே, கூர்ந்து கேள், ஆண்டவர் உன்னை அனுப்பவில்லை. அப்படியிருந்தும் இம்மக்கள் பொய்யை நம்பும்படி
நீ செய்து விட்டாய். எனவே ஆண்டவர் கூறுகிறார், இதோ நான் இவ்வுலகினின்று உன்னை அனுப்பி வைக்கப் போகின்றேன். ஆண்டவருக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்யுமாறு நீ போதித்ததால் இந்த ஆண்டிலேயே நீ சாவாய். அவ்வாறே அதே ஆண்டு 7ஆம் மாதத்தில் இறைவாக்கினர் அனனியா மாண்டான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உன் விதிமுறைகளை கற்பியும். பொய் வழியை என்னை விட்டு விலகியிருடும். உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். என் வாயினின்று உண்மையின் சொற்கள் நீங்கிவிடாதேயும். ஏனெனில் உம் நீதி நெறிகள் மீது நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். பல்லவி. உமக்கு அஞ்சி நடப்போர் உம் ஒழுங்குமுறைகளை பற்றி அறிவுடையோர் என் பக்கம் திரும்புவாராக. உம் நியமங்களை பொறுத்தமட்டில் என் உள்ளம் மாசற்றதாய் இருப்பதாக. அதனால் நான் வெட்கமுறேன். பல்லவி. தீயோர் என்னை அழிக்க காத்திருக்கின்றனர். நானோ உம் ஒழுங்குமுறைகளை ஆழ்ந்து சிந்திக்கின்றேன். உம் நீதி நெறிகளை விட்டு நான் விலகவில்லை. ஏனெனில் நீர்தாமே எனக்கு கற்றுத்தந்தேன். பல்லவி. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 13 21 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் கொலையுண்டதை கேள்வியுற்ற இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகிலேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்துக்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெருந்திரளான மக்களைக் கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையான போது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, நேரம் ஆகிவிட்டது. ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேற எதுவும் இல்லை என்றார்கள். அவர் அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை விட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறாக உள்ளனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் நேற்று கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு உணவாக வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவாக வாழ்வதன் உணவாக இருக்கின்றார் என்பதை சிந்தித்து வருகின்றோம். இன்றைய நாளிலும் கூட மீண்டும் இந்த புதுமையை நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவரால் முடியாதது ஒன்றும் இல்லை. சிறியவற்றிலிருந்து அவர் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர் என்பதை நமக்கு உணர்த்துகின்றார். நம்மிடையே இருக்கின்ற சிறிய நம்முடைய காணிக்கைகளை வைத்து ஆண்டவர் நமக்கு பெரிய ஆசீர்வாதங்களை அருளக்கூடியவராக இருக்கின்றார் என்பதை அவர் உணர்த்துகின்றார். இன்றைய முதல் வாசகத்தை நாம் பார்த்தோம் என்றால், இஸ்ராயேல் மக்கள் இந்த உண்மையை மறந்தவர்களாய் வாழ்ந்தார்கள். எனவேதான் அவர்கள் பாபிலோனிய அரசனுக்கு கீழ் அடிமைகளாக 40 ஆண்டுகளுக்கு அவர்கள் துன்பப்பட்டார்கள். இதை எரேமியா இறைவாக்கினர் ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு உணர்த்துகின்றார். அந்த தோளிலே அவர் சுமந்த அந்த நுகத்தடியானது அந்த மக்களுடைய அறியாமையையும் அவர்கள் ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களை எவ்வாறு மீட்டார் என்பதை மறந்து வாழ்ந்தது, அந்த விசுவாசம் இல்லாத மக்களுடைய வாழ்வையும் எடுத்துரைப்பதாக அந்த நுகத்தை அவர் சுமந்து வாழ்ந்தார். எப்பொழுதெல்லாம் அவர் வெளியே சென்றார் அப்போதெல்லாம் தன் தோள் மேல் அந்த முகத்தை எடுத்துக்கொண்டு சென்றார். இறையேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் பல்வேறு நன்மைகளை செய்யக்கூடியவராக இருந்தபோதும் நாம் துன்பங்கள், கஷ்டங்கள், தோல்விகள் வரும் பொழுது நாம் மீண்டும் ஆண்டவருக்காக முணுமுணுக்கின்றோம். இன்று பாலை நிலத்திலே ஆண்டவர் இயேசு 5000 பேருக்கு மேல் 5000 பேர் வெறும் ஆண்கள் மட்டுமே என்று இன்றைய மத்திய நற்செய்தியாளர் நமக்கு சொல்லுகின்றார். மார்க்க நற்செய்தியாளர் இதே 4 நற்செய்தியாளர்களும் இந்த புதுமையை எழுதியுள்ளார்கள். அதிலே மார்க்க நற்செய்தியாளர் ஒரு சிறுவரிடமிருந்து 2 மீன் துண்டுகளும் 5 வார்கோதுமை அப்பங்களும் சீடர்கள் எடுத்து வந்தார்கள் என்று சொல்லுவார். அந்த சிறுவரிடமிருந்து ஆண்டவர் பெற்றுக்கொண்ட அந்த அப்பங்களை அவர் தந்தைக்கு நன்றி செலுத்திவிட்டு அதை பகிர்ந்து கொடுக்கின்றார். இறையேசுவில் பிரியமானவர்களே, நம் வாழ்வில் கூட ஆண்டவர் நமக்கு தேவையான உணவை அவர் தர தயாராக இருக்கின்றார். ஆனால் ஆண்டவரை எதற்காக நாம் தேடுகின்றோம், எதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் அவரிடம் வருகின்றோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். நேற்று ஆண்டவரை தேடி வந்தார்கள். எதற்காக? அவர் அவர்களுக்கு அப்பம் கொடுத்தார் என்பதற்காக. நாம் தேவைகளை நிறைவேற்றுகின்றார் என்பதற்காக நாம் ஆண்டவர்கள் வரக்கூடாது என்பதை நாம் உணர அழைப்பு விடுக்கின்றார். நமக்கு தேவையானதை அவர் கொடுக்க தயாராக இருக்கின்றார். ஆனால் நாம் தேட வேண்டியது யாரை? ஆண்டவர் இயேசுவை. அந்த மக்கள் அவரை தேடினார்கள், அவரை பின்தொடர்ந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அவர்களுடைய நிலைமையை புரிந்து கொள்ளுகின்றார். அவர்கள் மேல் பரிவு கொள்ளுகின்றார். பரிவு கொண்ட கடவுள் அவருடைய தாகத்தை தீர்க்க உணவளிக்கின்றார். ஆனால் அதற்கு மேலாக பசியை தீர்க்க உணவளிக்கின்றார். அதற்கு மேலாக வாழ்வதற்கு உணவு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதைத்தான் அவர் ஒவ்வொரு நாளும் நற்கருணையிலே, இந்த தெய்வீக திருப்பலியிலே நமக்கு கொடுக்கின்றார். நாம் அதை தேட வேண்டும். நம்முடைய திருப்பலிக்கு வரும் பொழுது நாம் எதை கேட்கின்றோம் என்று நாம் சிந்திக்க வேண்டும். எதை நாம் கேட்கின்றோம்? நமக்கு நல்ல ஒரு வேலை இருக்க வேண்டும், நம்ம கடன் தொல்லைகள் எல்லாம் இல்லாமல் நாம் வாழ வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், உடல்நலம் குறையாமல் இருக்க வேண்டும் என்று பல்வேறு தேவைகளும் நாம் வருகின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலான தேவை என்ன? நம்முடைய ஆன்மீக தேவை. அதை நாம் ஆண்டவரிடம் கேட்க வேண்டும். ஆண்டவரே, இன்று நீர் எனக்கு என்னுடைய வாழ்விலே உணவாக வாரும். நீர் என் வாழ்விலே இருக்கும் பொழுது எல்லா தேவைகளும் எனக்கு பூர்த்தியாகிவிடும் என்று அந்த ஒரு உணர்வு, அந்த விசுவாசம் நம்மிலே வளர வேண்டும். அதற்காக இந்த திருப்பலியை ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு உணவளிக்கின்றவராக இருக்கின்றார். அந்த உணவு நம்முடைய பசியை தீர்க்கின்றதாக இருக்கிறது, ஆன்மீக பசி. எனவே அந்த உணவிற்காக ஒவ்வொரு நாளும் நாம் உழைப்போம். ஆண்டவருடைய அருள்
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய இவரையெல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள் உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை எங்களை உமக்கு நிலையான உடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். முது நன்மை மிகுதியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராக எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயின் முது இறக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே முது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திரும்ப நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைச்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வானவர்களின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர்
தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பீட்டர் மச்சாடு, ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலைகள் ஆகிய அனைவரோடும் இந்த திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவதில் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயினும். கடவுளின் கன்னித்தாயான அன்னை மரியாள், உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறந்துள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அனைவரும் ஒரே குடும்பமாய் சேர்ந்து நமது மீட்பர் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் எங்கள் வாழ்விலே வருகின்ற எல்லா சோதனைகள், தீமைகள், துன்பங்கள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமுடனும் வளமுடனும் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் விண்ணக பேரின்பத்திற்காகவும்
எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே, அதே அமைதியையும் அதே வல்லமையும் அதே சக்தியையும் எங்களுக்கு நீர் பொழிந்தருளும். எங்களுடைய விசுவாசத்தின் பொருட்டு எங்களுக்கு நீ அதை தந்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஏசாலும் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர், நமக்கு உணவளிக்கின்ற கடவுள். பாலை நிலத்திலே பசியாயிருந்தவருக்கு உணவளித்த அதே தெய்வம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆன்மீக பசியை தீர்க்க நம் மத்தியிலே வருகின்ற தெய்வம். இதோ இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பெறுகின்றோர்.
யூபியாண்டிர வேண்டுதல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரமான இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியாரின் வழியாக எங்கள் இதயங்களில் நீ பற்றியது செய்த பிறருக்கு சுடரும் உமது அரசியல் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை நாடும் கடந்தெடுக்கவும் நல்லோரால் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டங்களையும் புதிய விண்ணகமும் புதிய மண்டலம் நோக்கிய காத்தலில் மாற்றம் பெறுவதாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆதாரத்தையும் எதிர்நோக்கியின் திருப்பணிகளாக எண்ணி தூங்கி எழுப்புவதாக. அதே அருள் என் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றத்துக்குரிய எம் கடவுளாக உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாடுக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகக் கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் மேல் வந்து தங்கி உங்களை ஆசீர்வதித்து என்றும் காத்து வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி